வெல்கம் டு ஆட் மோஸ்ட் vlog. இங்க வேற கையில கூடாது. ஓகேவா? வந்த டாபிக் போவோமா? ஓகே. இப்பதான் சுட சுட சூப்பர் கேர்ள் படம் பார்த்துட்டு வந்தோம். அதனால படத்தோட ரிவ்யூவை நாங்களே. அப்ப அது வண்டர் உமன் இல்லையா? அருமாடா நீ. இல்ல இந்த காமெடி தியேட்டர் வாசல்லே புதைச்சிட்டு உள்ள வந்திருக்கலாம். உனக்கு அது சூப்பர் கேர்ள் தெரியாது. ஆமா, அது கேர்ள், அது உமன். தெரியாதா? என்ன நம்ம நாங்க படம் பார்த்துட்டு வந்தோங்க. எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எங்களோட ரிவ்யூ தரோம். நாங்க பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் கிடையாது, போன வீடியோல சொல்லிருப்போம். கரெக்டா? ஆமா ஆமா. ஆனா ரிவ்யூ மட்டும் தருவோம். ஆமா, ரிவ்யூஸ் கிடையாது, ரிவ்யூ மட்டும் தருவோம். அதெல்லாம் எனக்கு கேட்க கூடாது. ஆமா, கேட்க கூடாது. இப்போ படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன லைன் தான். அது நம்ம ஆல்ரெடி ட்ரைலர்லயே பார்த்திருப்போம். நாங்க சொல்ல விரும்பல, ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் படத்தோட ஸ்டோரி லைன். நீங்க சூப்பர்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல இருக்க மாதிரி ஓகே இது வரும் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் போகாதீங்க. ஒரு சின்ன லைன் இருக்கும், அதை நோக்கி தான் படம் போகும். பட் படம் வந்து இன்ட்ரெஸ்டா ஜாலியா தான் போச்சு. சார் ஏதாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அதுல வந்து அந்த கேமியோ வந்தாரு பாத்தியா? அவரு அக்வாமேன் அவரு நான் மெயின் கேரக்டர் வருவாரு பார்த்தேன். சைட்ல தான் வந்துட்டு போனாரு 2-3 சீன்ல கொஞ்சம். ஆனா நல்லா மாஸ்க் காமிச்சாரு, செம்மையா போனாரு. மாஸ்க் காமிச்சா போகுது. நான் அவனை நம்பிதான் போனேனே. அவனை நீ ஏன் போன? சூப்பர் கேர்ள் அது படம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஆக்டிங் எல்லாம் பாத்திருக்கேன், பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தா அவர் பாட்டு வராரு, டபுக்குன்னு போறாரு, அவர் பாட்டு போயிட்டாரு. அப்புறம் கிளைமேக்ஸ்லயாச்சும் நல்லா சண்டை போடுவாருன்னு பார்த்தா வந்தாரு, பைக் எடுத்து அவர் பாட்டு போயிட்டாரு. ஆனா இது எதுவுமே டிசி கூட கனெக்ட் ஆகல, அப்படியே முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கிரெடிட்னு எதுவும் கிடையாது. உட்காந்து தியேட்டர்ல பேர் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய வேலையே இல்ல. பேர் போட்டோன்னே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவுதான். டக்குனு பைக் எடுத்தோமா வாங்க வீட்டுக்கு போலாம், வந்துகிட்டே இருக்கலாம். கரெக்டா போயிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டாவது கிராபிக்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவங்க எப்பவுமே நல்லா பண்ணாங்க. கிராபிக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, அதுல எந்த குறையும் இல்லை. என்ன அந்த பூனையதான் மிருகத்தை தான் எடுத்து வெளியே விடவே மாட்டானுங்க. எந்த மிருகம்? சூப்பர்மேன் பார்த்தா நம்ம எப்படி வந்தா பறக்கணும், டமால் டிமில் அடிக்கணும்னு பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இல்லவே இல்லை. ஆமா ஆமா ஆமா. அந்த ஸ்பேஸ்ல சண்டை போட்ட சீன் நல்லா இருந்துச்சு. ஒரு சில சீன் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னா இவ சூப்பர் கேர்ள் சொல்லிட்டு என்ன இவ எல்லாருக்கிட்டே அடி வாங்கினுக்கிறா. இல்ல முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியதுன்னா சூப்பர்மேனை கொல்லும் 1000 வழி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் அங்கங்க சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேனை யாராலையும் கொல்லவே முடியாது. அந்த கிரீன் ஸ்டோன் ஒன்று அது பேர் என்னடா, கிரிப்டோனைட் இருந்தா கொல்ல முடியும்வாங்கல்ல. ஒரு சில இடங்கள்ல அது இன்பில்டாவே அங்கங்க கிடக்குது, வச்சு அதை வச்சு பொழக்கிறதே காட்டுறாங்க. அதாவது சூப்பர் கேர்ளை பொழக்கிறது சூப்பர்மேனை பொழக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஹைலைட் என்னன்னா சூப்பர் உமன் கிடையாது, அவன் மேன் தான். கேரக்டர்லாம் அப்படிதான் இருந்துச்சு. மேன் கிடையாது, கேர்ள்ரா, சூப்பர் கேர்ள்ரா. அவ கேரக்டர் அப்படிதான் இருந்தது. என்ன பண்ணாவ உனக்கே தெரியும், மட்டும் சரகச்சு மட்டும் சரக்கு அடிக்கிறதா அப்படி சொல்ல. நீங்க பாருங்கப்பா, நீ படம் பார்த்து ஒண்ணு மாத்தி விட்டுறீங்களா டாபிக்? அவங்க நல்லா பண்ணாங்கடா அந்த கேரக்டர். சொன்னா அப்படி சொல்லல, அவங்க நல்லா நடிச்சாங்க. அந்த மெயின் கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா நடிச்சாங்கன்ற. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு இது மூலியமா நமக்கு ஒரு சீக்வல் போவோம், இது மூலியமா ப்ரீக்வல் போகலாம் கிடையாது. இது தனியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபிலிம், அவ்வளவுதான் முடிஞ்சு. அது என்ன சூப்பர் கேர்ளோட ஒரு ஃபிலிம். இதுக்கப்புறம் வர படங்களாவது நல்லா இருக்கும்னு நம்புறோம். பட் குழந்தை பசங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, வீக்கெண்ட்ல படம் போய் பாக்கணும்னா ஜாலியா ஒரு படத்தை பார்த்துட்டு போய் பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. கடைசியா ஒரு படம் 5 ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுப்பேன்? அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு உங்களை தாவடிக்க மாட்டான். 5 ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுப்பேன்? அப்பதான் தெரியும். அந்த அளவுக்கு நான் அப்பயே சொன்னாங்க ரிவ்யூ இல்லைன்ட்டு. இது நாங்க பொதுவா படத்துக்கு போனோம், எங்களுக்கு படம் பிடிச்சது தெரியும். இது எங்களோட ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். 3.5 கொடுப்பேன். டிசி காமிக்ஸ் ஃபேன்ஸா இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஜெனரல் ஆடியன்ஸா இருக்க எல்லாருக்குமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு ஒரு நல்லாவே பிடிக்கும். எந்த லைனும் இல்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டா. எங்களுக்கு தான் பிடிச்சதா இருந்தது. அப்படிலாம் எதுலாம் கிடையாது. எங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும். படம் பார்க்கும்போது நல்லா காத்து ஊதுனானா ஊதுனானா ஜாலியா இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தோம். காத்து ஊதுனான் அவட பஞ்சம் கிடையாது. ஒரு ஃப்ளோர் வந்துருச்சு. ஓகே கட் பண்றேன். படம் நல்லா இருக்கு, ஆவரேஜ் படம் தான். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட சூப்பர்மேன் அளவுக்குலாம் இல்ல. சூப்பர்மேன் படம் பார்த்துருக்கோம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டு 3 முருகம் வில்ல செம. வில்லன் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கான். இன்னும் வில்ல மூஞ்சி கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம், அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம். அதாவது
பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாதே. மறுபடியும் போற வார்னிங் நோட், பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாதீங்க. ஆனா படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்ப நல்லா இருக்குன்னா மறுபடியும் சூப்பரா இருக்குன்றான். அப்புறம் மார்வெலஸ் அப்புறம் மார்வெலஸ் அப்புறம் வண்டர்ஃபுல் மார்வலுக்கு டிசி கிட்ட காசு வாங்கிட்டாமா அவன். துரோகியாரு துரோகி துரோகி. நல்லாதான் இருந்துச்சு. டிசி கிட்ட காசு வாங்கிட்டாங்க. அதனால நான் எதுவும் சொல்ல, அவன் தான் காரணம். நல்லா இருக்கு சொன்னா, நல்லா இல்லைன்னா மதன் #மதன் போட்டு கலாயுங்க. தேங்க்யூ பாய் பாய் சோ மச். நாங்க போய் சாப்பிடுறோம்.